Very good morning. ஒரு காலத்தில் ஒரு ரயில்வே முற்றத்தில் ஒரு மகிழ்ச்சியான சிறிய ரயில் இயந்திரம் வேலை செய்தது. அது மிகப்பெரிய அல்லது வேகமான இயந்திரம் அல்ல. ஆனால் அவள் தனது கனிவான இதயத்திற்கும் உதவி செய்யும் விருப்பத்திற்கும் பெயர் பெற்றவள். ஒரு நாள், ஒரு பளபளப்பான பயணிகள் ரயில் ஒரு செங்குத்தான மலையின் அடிவாரத்தில் பழுதடைந்தது. மலையின் மறுபுறத்தில் உள்ள குழந்தைகளுக்கான பொம்மைகள் மற்றும் உணவுப் பொருட்களை ரயில் ஏற்றிச் சென்றது. மலையின் மீது ரயிலை இழுக்க உதவும் மற்றொரு இயந்திரத்திற்காக நடத்துனர் தீவிரமாக சுற்றி பார்த்தார். அருகிலுள்ள பெரிய, வலிமையான இயந்திரங்கள் தலையை ஆட்டின. அந்த மலை மிகவும் செங்குத்தானது என்று ஒருவர் கூறினார். நான் அந்த வகையான வேலைக்கு மிகவும் பிஸியாக இருக்கிறேன் என்று மற்றொருவர் கூறினார். சிறிய இயந்திரத்தை கண்டதும் நடத்துனர் கைவிடவிருந்தார். சிறிய இயந்திரம், எங்களுக்கு உதவுவீர்களா என்று அவர் கேட்டார். குழந்தைகள் இந்த பொம்மைகள் மற்றும் உபசரிப்புகளுக்காக காத்திருக்கிறார்கள். சிறிய இயந்திரம் இவ்வளவு பெரிய சுமையை ஒருபோதும் இழுத்ததில்லை, அவ்வளவு செங்குத்தான மலையில் அவள் ஒருபோதும் ஏறியதில்லை. அவள் தயங்கினாள். ஆனால் பின்னர் குழந்தைகளைப் பற்றியும் அவர்களின் மகிழ்ச்சியைப் பற்றியும் யோசித்தாள். நான் என்னால் முடிந்தவரை முயற்சிப்பேன் என்று அவள் சொன்னாள். அந்த சிறிய இயந்திரம் ரயிலில் இணைக்கப்பட்டது. அவள் மலையை ஏறத் தொடங்கினாள். அவள் நகரும்போது, என்னால் முடியும் என்று நினைக்கிறேன், என்னால் முடியும் என்று நினைக்கிறேன், என்னால் முடியும் என்று நினைக்கிறேன் என்று கோஷமிட ஆரம்பித்தாள். மெதுவாக ஆனால் சீராக அவள் மேலே ஏறினாள். அவளுடைய சக்கரங்கள் அசைந்து வழி எங்கும் ஊதப்பட்டன. மலை செங்குத்தாக வளர்ந்தது, சுமை கனமாக உணர்ந்தது, ஆனால் சிறிய இயந்திரம் நிற்கவில்லை. என்னால் முடியும் என்று நினைக்கிறேன், என்னால் முடியும் என்று நினைக்கிறேன் என்று அவள் மீண்டும் மீண்டும் தன் முழு பலத்தையும் கொண்டு தள்ளினாள். கடைசியாக, ஒரு பெரிய புகை மூட்டத்துடனும், இறுதியாக, என்னால் முடியும் என்று நினைக்கிறேன் என்ற இறுதிச் சத்தத்துடனும் சிறிய இயந்திரம் மலையின் உச்சியை அடைந்தது. அவள் மறுபுறம் பார்த்து, அவள் இறங்கத் தொடங்கும் போது சிரித்தாள். குழந்தைகள் தங்கள் பொம்மைகளையும் உபசரிப்புகளையும் பெறுவார்கள், இவை அனைத்தும் அவள் தன்னை நம்பியதால்தான். மற்ற இயந்திரங்கள் பிரமிப்புடன் பார்த்தன. அவள் அதைச் செய்தாள். அவர்கள் சொன்னார்கள், அவள் உண்மையிலேயே அதைச் செய்தாள். சிறிய இயந்திரம் பெருமையாக இருந்தது, அவள் வலிமையானவள் அல்லது மிகப்பெரியவள் என்பதால் அல்ல. ஆனால் அவள் தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்து வெற்றி பெற்றதால். அன்று முதல் அவள் உறுதிப்பாடு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக மாறினாள். கதையின் நீதி, உங்களை நீங்களே நம்புங்கள். உறுதியுடனும் முயற்சியுடனும் நீங்கள் மிகவும் செங்குத்தான மலைகளை கூட கடக்க முடியும். Thank you and bye. Like, share and subscribe for more videos.